எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்வதி மினிமம் ஒரு 1 ஹவராவது அழப்போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்பவங்கள்லாம் அவ்வளவு சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சரியான ரோஸ்ட்டுங்க. எபிசோட்ல முக்காவாசி நேரம் பார்வதி தான் ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியுது. எனிவேஸ் இன்னைக்கு எபிசோட்கான 3வது ப்ரோமோல பார்த்திருப்பீங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்துட்டு வந்திருப்பாரு. எடுத்துட்டு வந்து இது இப்படி நிக்கிறதால உனக்கு இதை பார்க்கும்போது எங்க ஆபாச குறியீடா தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதுவே செருப்படி கேள்விதான். ஆனா இதுக்கப்புறம் மெயினான ஒரு விஷயம், இதை பார்த்து நீங்க வந்து இந்த மாதிரிலாம் சொல்றீங்களே, இது பேர் தாங்க வக்கரம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு பாருங்க. இதை சொல்லதுக்கு அப்புறமா கண்டிப்பா இன்னைக்கு ஒருத்தர் நிம்மதியா தூங்குவாரு. யார் தெரியுமா? விக்ரம் தான். ஏன்னா விக்ரம ஒரு வாரமா வக்கரம் விக்ரம் வக்கரம் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூவி கூவி வித்துருந்தாங்க. ஸோ அது விக்ரமே கூப்பிட்டு இந்த மாதிரி பார்வதி நல்லா இல்லை கொஞ்சம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லணும்னா கொஞ்சம் ட்ரை பண்றேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பயே நினைச்சேன் தரமான செருப்படி காத்துக்கிட்டு இருக்குன்னு. ஆனா இப்படி உழுவும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலங்க. ஆக்சுவலா இந்த 3வது ப்ரோமோலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மொத ப்ரோமோல இருந்து 3வது ப்ரோமோ வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்வதியை மட்டும் தொடர்ந்து அடி அடிக்கிறாரு. ஸோ அதுக்கான மெயினான ரீசன் ஒன்று இருக்குங்க. ஏன்னா பார்வதி இந்த வீக்ல பண்ண கண்டென்ட் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா அந்த அரோரா கிட்ட பண்ணாங்கல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். எனக்கு அங்க அப்படி தப்பா தெரிஞ்சுச்சுமா சாரிமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தா பரவாயில்ல. கடைசி வரைக்கும் ஜஸ்டிஃபை பண்றாங்க. ஆமா நான் பண்ணது கரெக்ட் தான், நான் எங்க தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி எனக்கு அங்கெல்லாம் ஆச்சரியமா இருந்தது. ஏமா பார்வதி சரி ஓகே எல்லாருமே தப்பு பண்றது உனக்கு அது தோணிச்சுன்னு வச்சுக்கோமே, அதாவது அதை பார்க்க சொல்ல உனக்கு தப்பான குறியீடு மாதிரியே தோணிடுச்சு. அதோட பார்த்து அவங்க கோவப்பட்டேன். அதுக்கப்புறம் அரோரா போய் தப்பா தோணிச்சு எனக்கு சாரி அப்படின்னு கேட்டா சிம்பிளா முடிஞ்சுது. அவங்க அந்த லிவிங் ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா அரோராவை கூப்பிட்டு அரோரா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறமா உனக்கு அப்படி தெரியலனா பரவாயில்ல, எனக்கு அப்படி தோணுச்சு, இது என்னோட பார்வையில் அப்படி தோணுச்சு. ஸோ அதனால நீங்க ஒன்னே இதை வந்து அப்படி இப்படி அப்படிலாம் வந்து உருட்டாதீங்க. அதுவும் ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு நெக்கிலான ஒரு பாடி லாங்குவேஜ்ல மொத்த பேரும் பாத்தீங்கன்னா காரி காரி துப்புறாங்க. துப்புனாலும் அவ்வளோ பேர் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இது என்னோட ஒப்பீனியன், எனக்கு அப்படி தான் தோணுச்சு, எங்களுக்கு அப்படி தான் தோணுச்சுன்னு சொல்லி திவாகரையும் கூட சேர்த்துட்டாங்க. எங்கள் 2 பேருக்கு அப்படி தோணுச்சு, உங்களுக்கு தோணலன்னா அதுக்கு எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நெக்கலாக போனாங்க. ஸோ அந்த நெக்கலாக போன எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சு செய்ன்னு செய்கிறாரு. ஸோ அந்த வக்கரோன்ற வேர்டை வந்து இது கூட எடுத்துகிட்டு வந்து மேட்ச் பண்ண இருப்பாருங்க. அதுதாங்க ஹைலைட்டு. ஏன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படா அடிப்பார் அப்படின்ற மாதிரி தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு. ஸோ அதை வந்து செம்மையாக இது கூட வச்சு மேட்ச் பண்ணார். ஏன்னா வக்கரத்துக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து இவங்க ஒரு மீனிங் சொல்கிறாங்க, விக்ரம் ஒரு மீனிங் சொல்கிறாரு. விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமா பார்வதி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு தப்பான வார்த்தை மாதிரி இருக்கு, அது சொல்லாது அப்படின்னா இல்ல நீங்க தமிழ்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு, ஸோ இதை தான் வக்கரம்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு மீனிங் சொல்றாங்க. அவன் ஒன்று சொல்லாதன்னு சொல்றான், ஒன்றும் சொல்லாம இருக்கலாம். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அப்படி நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இதுக்கு வேற அர்த்தமும் இருக்கு, நான் இந்த அர்த்தத்தில் சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ விஜய் சேதுபதி உண்மையிலே சொல்றேன் இந்த செய்தியை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து சந்தோஷப்படுவாங்க. குறிப்பா நேற்று ஸ்டோரி போட்டுட்டு இருந்தாங்களே வெளியே எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஜாக்லின் ஆகட்டும், அதே மாதிரி இன்னொரு மஞ்சரி சிவினி இவங்கலாம் போட்டு இருந்தாங்களே. ஸோ அவங்களுக்குலாம் இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீங்க ப்ரோமோவை பார்த்ததுக்கு அப்புறமே எப்பா இப்போதான்டா மனசுல இருக்க பாரமே குறைஞ்சது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒஸ்டான விஷயங்க பார்வதி பண்ணது. அவங்க மட்டும் இல்லை, ஊரே காரிக்காரி தான் துப்பிட்டு இருந்தது. ஏன்னா அந்த பொண்ணு மேலே டேரக்டராக பார்த்தீங்கன்னா கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறாங்க. ஸோ எப்படி அந்த பொண்ணோட கேரக்டர் டேரக்டாக நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நீ இப்படி தான் வைப்ப அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு எனக்கு அப்படி தான் தோணுது, எனக்கு அப்படி தான் தோணுதுன்னு சொல்லிட்டு என்ன வேணா சொல்லலாமா? பார்வதிக்கு விஜய் சேதுபதி பார்த்த கூட என்ன வேணா தோணலாம். அதுக்கு நான் ஒரு முன்னாடி சொல்கிறேன், நீ சார் உங்களை பார்த்தா எனக்கு தப்பாக தோணுது சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? அது சொல்ல முடியாதுல்ல. அதே தான் அந்த பொண்ணுக்கு. அப்போ அரோராவாக இருந்தால் எப்படி வேணா சொல்லிடலாமா? அரோராவுக்கு வெளியில் எப்படி பார்த்துருக்க அப்படி பார்த்துருக்க அதை வச்சு நீ உள்ளே வந்து சொல்லக்கூடாது, ஓகேங்களா? ஏன்னா வெளியில் இருக்கவங்க என்ன வேணா கமெண்ட் பண்ணிக்கலாம், ஆனால் உள்ளே இருக்க நீ அப்படி கமெண்ட் பண்ணக்கூடாதுல்ல. எல்லாருமே ஈக்குவல் கண்டஸ்டன்ட் தானே. இப்போ திவாகரை எல்லாருக்கும் எதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இனிஷியலா? திவாகர் என்னதான் வெளியே வந்து கோமாளி தானே பண்ணியிருந்தாலும் சில இன்டர்வியூஸ்லாம் கான்ட்ரவர்சி பேசியிருந்தாலும் உள்ள வந்த பிறகு ஒரு கண்டஸ்டண்டா மதிச்சு நடத்துங்கடா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொன்னோம். அதனால திவாகருக்கு சப்போர்ட் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஓட்டுகளும் போட்டாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திருப்பி அரோராவும் அதே மாதிரி தானே. அரோரா வெளியே என்ன பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் உள்ள பார்க்கக்கூடாது. உள்ள வந்து கண்டஸ்டன்ட் ஆயிட்டாங்க. அவங்க வைக்கிற பாயிண்ட்டும் நியாயமான பாயிண்ட். அந்த போர்டை இப்படி நிற்க வை, சப்போர்ட் 2 போர்டுக்கு வச்சு நடுவில் வச்சா சப்போர்ட்டா நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு பொண்ணு இதை பார்த்து உன்னோட புத்தியை காமிச்சிட்டு பத்தியா நீ இதுதான் உன்னோட கேவலமான புத்தின்றது. சோ இது வந்து ஆபாச குறியீடுன்னு சொல்றது. எப்பா இதுக்கு வர திவாகர் வர சப்போர்ட் பார்வதி அந்த ஆபாச குறியீடு காமிச்சாங்களா அதை பத்தி பேசு வச்சு செஞ்சாரா இன்னைக்கு? சார் நான் தான் சார் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு தான் திவாகர் நமக்கு பிடிச்சவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்ப கூடாது, அப்படியே கேட்க கூடாதுன்னு சொன்னார்ல. எங்க டூ லேட் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் போன வீடியோல சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். ஆக்சுவலா திவாகர் தாங்க தூக்கியிருக்காங்க. திவாகர் எவிக்ட் அப்படின்ற மாதிரி தான் வருது. ஸோ அதை பார்க்கும்போது இதுக்கப்புறம் பார்வதி அவங்களோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல, எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல திவாகர் இல்லாமல். நான் அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். எனிவேஸ் இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கிளியராக தெரியுதுங்க. இந்த 3 ப்ரோமோவை பார்க்கும்போது பார்வதியை மட்டும் வச்சு செதுக்குறாங்கன்னா அப்போ இந்த மிச்சம் இருக்க 3 பேரை வந்து விட்டுருவாங்களா? அதாவது சபரி கனி இவங்கெல்லாம் விட்டுருவாங்களா? இவங்களுக்குலாம் எந்த கண்டென்ட்டும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு ஒரு கண்டென்ட் இருக்குது. எங்கே சொல்லுங்கள்? சபரி கனி அப்புறம் விக்ரம் எஃப்ஜே இவங்க 4 பேருக்கு ஒரு சிறப்பான கண்டென்ட்டை தனியாக ஒதுக்கி வச்சிருக்காரு. அது மேபி அடுத்த
ப்ரோமோல வரும்னு நினைக்கிறேன். என்ன தெரியுமா, இந்த கேப்டன்சி டாஸ்க் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணாங்களே, ஸோ அந்த சம்பவத்துக்கு பார்த்தீங்கன்னா இவரும் சிறப்பாக ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுறாரு. ஸோ இவங்களுக்கு இருக்கு. ஆனால் இந்த ப்ரோமோவை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பார்வதி அடிக்கும் போது மொத்த வீடுமே கொண்டாடுது. ஏன்னா மொத்த வீடுக்குமே பிடிக்காத ஒரு விஷயம், இவங்க பண்ணுறது அநியாயம் தெரிஞ்சு அதை பண்ணுறாங்க. எனக்கு அதுதாங்க ஆச்சரியமா இருக்கு. எனக்கு பார்வதி மாதிரி இது வரைக்கும் எந்த சீசன்லையுமே எந்த கண்டஸ்டன் நம்ம பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா நம்ம சில பேர் ஒஸ்டா சொல்லலாம், வனிதாக்கா சொல்லலாம், மீரா மிதுன் சொல்லலாம், இவங்க எல்லாருமே சொல்லலாம் ஒஸ்டா, இவங்களாம் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லலாம். இவங்க எல்லாரையும் விட பார்வதி ரொம்ப ஒஸ்டா இருக்காங்க. அவங்க கூட யார் கூடயுமே இவங்களை கம்பேர் பண்ணவே முடியல. ஏன்னா மற்றவங்களுக்காவது ஒரு சில சமயத்தில் ரியலைஸ் பண்ணுவாங்க, ஓ இந்த வார்த்தை தப்பா போகுது, இது தப்பான வார்த்தை, இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், இதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே சாரி கேட்டு சமாளிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பார்வதி கடைசி வரைக்கும் அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும், எப்பேற்பட்ட தப்பா இருந்தாலும் நான் சாரி கேட்க மாட்டேன், அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை முடிச்சு வைக்க மாட்டேன் அப்படின்றதுல குறிக்கோளாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க சொல்றது மட்டும்தான் கரெக்ட். திவாகர் எப்படி அவரோட ஸ்டாண்ட்லேருந்து இறங்க மாட்டாரோ அதே மாதிரி தான் பார்வதி. எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா திவாகரோட ஒரு பக்கம் மேலே பார்வதியை சொல்லும் போது, ஏன்னா திவாகர் கூட பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து இப்போ கனியை வந்து திட்டினார்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு கனி கிட்ட சாரி கேட்டார். இது மாதிரி சாரி அக்கா, நான் உங்களை அப்படி மனசில் அப்படி திட்டல, சாரிக்கா அப்படின்னு நம்ம டக்குன்னு சமாளிச்சிட்டாப்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் நடந்தது. ஆனால் பார்வதி இந்த மாதிரி சாரியை கேட்க மாட்டாங்க. சிம்பிளாக அரோராவும் அந்த பொண்ணு அதுதான் கேட்குது. ஏங்க நீங்கள் ஒரு சாரி கேட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு இருக்கலாமே, இல்லை அங்கேயே வந்து இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, நீங்கள் எல்லாரும் முன்னாடி வந்து இந்த மாதிரி அது ஆபாச குறியீடு அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அது என்னால் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்றது அந்த பொண்ணோட கேள்வி. சோ அந்த கேள்விக்கு தான் பாத்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளவு சப்போர்ட் கொடுத்தாங்க. ஏமா நீ இருமா அப்படின்ற மாதிரி, உனக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அரோராக்கு இன்னும் பயங்கரமா ஹைப் ஏறிச்சு. சோ ஓட்டுகளும் இன்க்ரீஸ் ஆச்சு. இன்னைக்கு அரோரா எவிக்ட் ஆகாத காரணமும் இந்த வாரம் ஃபுல்லா அவங்க எடுத்த ஸ்டாண்ட் தான், கரெக்டான விஷயத்துக்கு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அதனால அரோரா எவிக்ட் ஆகல. சோ அரோரா காப்பாற்றுறதுக்கு மெயினான காரணம் என்ன தெரியுமா, அவங்க எடுத்த டிசிஷன்ல பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பின்வாங்கல. ஓகே பார்வதி எதுக்கு பகச்சிக்கணும், அதாவது இப்ப வியானெல்லாம் பார்வதி பார்த்து பயப்படுறாங்களே, அந்த மாதிரிலாம் பயப்படாம எனக்கு வந்து நீ பண்ணது தப்பு, நான் கடைசி வரைக்கும் அது நின்று சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அரோரா கிட்ட பாராட்டணும். ஏன்னா வியானா கிட்ட தைரியம் இல்லை, சுபிக்ஷா கிட்ட தைரியம் இல்லை, பார்வதி எதுக்குன்னா பயம், ஏன்னா பார்வதினால ஒரு பஜாரி, ஸோ இதுகிட்ட எதுக்கு வச்சுக்கிட்டு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அந்த நிறைய பேர்ல பார்த்தீங்கன்னா வியானா, சுபிக்ஷா இவங்களாம் ஒரு ஆள், இவங்களாம் தெரிஞ்சிருக்கும் அரோராவாலேயே இப்போ பார்வதி எதிர்த்து அடிக்க முடியுது, வீக்கெண்ட்ல அரோராக்கு அப்ளாஸ் வருது, அவங்களுக்கு சப்போர்ட் வருது அப்படின்றது இப்பயாவது பார்த்து எனக்கு தெரிஞ்சு வியானா, சுபிக்ஷா இவங்களாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும். ஏன்னா யாராக இருந்தாலும் சரிங்க, கனியை அடிக்கிறோம், கனியை எதிர்க்கும் போது, கானா வினோத் எதுக்கும் போது வியானாவால ஏன் இது பார்வதி மட்டும் எதுக்க முடியல? ஸோ யாராக இருந்தாலும் கரெக்டாக கேள்வி கேட்கணும். அப்போ தானே நீ வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து இண்டிவிஜுவல் பிளேயர், நான் எனக்குன்னு யாருமே இல்லை, நான் இண்டிவிஜுவலாக தான் ஆடுறேன் அப்படின்னு நம்ம வியானா சொல்கிறாங்களே. ஸோ அப்படி இண்டிவிஜுவலாக ஆடுறது உண்மையாக இருந்தால் நீங்கள் பார்வதியும் சேர்த்து தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது. ஆனால் விஜய் சேதுபதி இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நிறைய பேர் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அது வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது நிறைய பேர் இருப்பாங்க, வீட்டுக்கு வெளியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த பார்வதி ஃபேன்ஸ் பார்வதியை சப்போர்ட் பண்றாங்கல்ல, அவங்கள நினைச்சாதான் கொஞ்சம் பரிதாபமா இருக்கு. இன்னைக்கு உங்க தலைவியை போட்டு இப்படி அடின்னு அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களே. ஆக்சுவலா நானே எதிர்பார்க்கலங்க, ஏதோ கொஞ்சம் தான் அடிப்பாங்கன்னு நினைச்சிருந்தேன். ஆனா இந்த அடியை பார்க்கும்போது ஒரு பக்கம் நல்லா தான் இருக்கு. இந்த வாரம் ஃபுல்லா பண்ண எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா மொத்தமா வச்சு செதுக்குன்னு செதுக்குறாரு. ஸோ இதுல இல்லாம நாளைக்கு வேற ஏதாவது சம்பவம் இருக்குமா என்னன்னு தெரியல, இன்னும் எத்தனை கண்டென்ட் இருக்குன்னே தெரியலங்க. ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லா ஏதோ 1-2 சம்பவமா இருந்தா பரவாயில்ல, தினமும் ஒரு சம்பவம், தினமும் ஒரு கண்டென்ட் அப்படின்னும் போது பார்வதி கிட்ட பார்வதி அடிக்கணும்னு நினைச்சிட்டா 1-2 விஷயம் இல்லை, அடிக்கிறது எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. இத்தனை வாரத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் தர்மடி. இத்தனை வாரத்தில் பார்வதி வந்து இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணியிருக்காரா விஜய் சேதுபதி அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு டாஸ்க்கை பற்றி ஒரு இஷ்யூ பற்றி பார்வதி அடிச்சதே இல்லை. அவரை வந்து அவர் பேசும்போது வந்து நக்கலா பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அடிச்சிருக்காரு தவிர ஃபர்ஸ்ட் டைம் பார்வதி டேரக்டாக அடிக்கிறாரு. இதை தான் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன், பார்வதி டேரக்டாக அடிக்கணும். பார்வதி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் சூசகமாக அடித்தாலும் புரியாது, நல்லா உட்கார வச்சு மஞ்சள் தண்ணி ஊற்றி தெளிய வச்சு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கு பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்சு, என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தான் தெரியுது. கேப் விட்டு பார்வதிக்கு அடி விழுதுங்க. கூடவே சேர்ந்த செவ்வாழை திவாகருக்கும் பார்த்தீங்கன்னா சேர்த்து வாங்குறப்பல போகும்போது வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் இந்த திவாகரில் அந்த மேட்டர் இருக்குல்ல, அது கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.